வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் இரவு நேரம் நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று குற்றம் சாட்டப்படும் யூடியூபர் ஒருவர் இளவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியை சேர்ந்த இந்த இளைஞர் புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியை பெற்று வறியவர்களுக்கு உதவிகள் வழங்குவது போன்ற காணொலிகளை தனது யூடியூப் தளத்தில் பதிவேற்றுபவர். சில தினங்களுக்கு முன்னர் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்கு இரவு நேரம் சென்ற இவர் உதவி வழங்குவதாக தெரிவித்து காணொலி எடுக்க முயன்றுள்ளார். அந்த வீட்டில் இருந்து பாடசாலை மாணவி ஒருவரையும் வீட்டின் அறைக்குள் சென்று காணொலி எடுக்க அழைத்துள்ளார். அதற்கு அந்த மாணவி மறுப்பு தெரிவித்த போது நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இவ்வாறான செயற்பாட்டுக்கு பலரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்ததுடன் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். மேலும் இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து தனிப்பட்ட ரீதியில் பணத்தை பெற்று உதவிகள் வழங்குபவர்களின் நிதி கையாள்கைகள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். இந்த விடயம் நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் தலைமைத்துவ குடும்பத்தினர் பண்டத்தரிப்பில் வசிக்கும் நிலையில் நேற்று அவர்களுடன் சமரசம் பேசி காணொலி பதிவு செய்ய யூடியூபரான இளைஞர் சென்றுள்ளார் என்று கூறப்படுகின்றது. அவரை தடுத்து வைத்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இளவாலை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த இளைஞரை போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு மாகாணத்தில் வறுமையில் உள்ள குடும்பங்களுக்கு உதவி செய்யும் பாசாங்கில் சில யூடியூப் பேர் வழிகள் அத்துமீறுகின்றனர் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசாங்கம் புதிய விசாரணைகளை முன்னெடுக்கும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலும் விசாரணையில் கவனம் செலுத்தப்படும். மத்திய வங்கி திரைசேரி பிணைமுறி மோசடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பன தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இவை இரண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்திலேயே நடந்துள்ளன. வெளிப்படைத்தன்மை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்புடன் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். வடக்கிலும் தெற்கிலும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கான பொறிமுறை வலுப்படுத்தப்படும். இது விடயத்தில் விசாரணை நடத்தி நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வெளியில் தெரியாவிட்டாலும் உள்ளே விடயங்கள் காத்திரமாக நடைபெறுகின்றன. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி, தாஜுடீன் கொலை, லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால் விசாரணைகள் தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை தொடர்பில் தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. மனித உரிமை பாதுகாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே மனித உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தையும் மாற்றுவதற்கும் தீர்மானித்துள்ளோம். நீதி, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சு என 3 அமைச்சுக்களையும் உள்ளடக்கிய வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் கடந்த மாதம் 28ஆம் திகதி பிடியாணை பிறப்பித்திருந்தது. கடந்த 2023 டிசம்பர் 31ஆம் திகதியன்று மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் பிரகாரம் இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்துள்ள போதிலும் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் நீதிமன்றத்தை தவிர்க்கும் பிடியாணைதாரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல நேற்று தெரிவித்ததுடன் சட்டத்தை செயல்படுத்துவதற்கு தரவரிசை ஒரு பொருட்டல் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். எவ்வாறாயினும் தேசபந்து தென்னக்கோன் முக்கிய அரசியல்வாதி ஒருவரின் வீட்டில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க நேற்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
140 ஆண்டுகால காங்கிரஸ் வரலாற்றில் மிகவும் தோல்வியுற்ற தலைவர் ராகுல் காந்தி என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்சி திரிவேதி தெரிவித்துள்ளார். கட்சியில் தான் மிக மோசமான தலைவர் என்பதை உணர்வார் என்றும் சுதான்சி திரிவேதி குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக குஜராத் சென்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று கட்சியினரை சந்தித்து பேசியிருந்தார். குஜராத்தில் காங்கிரஸில் இருந்து கொண்டு பதவிகளை வகித்துக் கொண்டு பாஜகவுக்காக உழைக்கும் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் ராகுல் காந்தி இதன்போது குறிப்பிட்டிருந்தார். ராகுல் காந்தியின் இந்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்சி திரிவேதி இவ்வாறு கூறியுள்ளார். 140 ஆண்டுகால காங்கிரஸ் வரலாற்றில் மிகவும் தோல்வியுற்ற தலைவரான ராகுல் காந்தி குஜராத்தில் கட்சி தொண்டர்களுடன் சந்திப்புகளை நடத்தி வெற்றி காணும் மந்திரத்தை கற்பித்துள்ளார். அவரின் பேச்சுக்கள் காங்கிரசின் அவல நிலையையும் மோசமடைந்து வரும் அவரின் மனநிலையையும் எடுத்து காட்டுகின்றன. அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் அரசாங்கம் மற்றும் ஊடகங்களை தொடர்ந்து குறை கூறிய பிறகு தற்போது தனது சொந்த கட்சியினரையே குறை கூற தொடங்கியுள்ளனர். ஒரு தலைவர் தனது சொந்த கட்சியினரையே இப்படி பகிரங்கமாக அவமதிக்கும் உதாரணத்தை ஒருபோதும் காண முடியாது. ராகுல் காந்தி சுய பரிசோதனை செய்தால் கட்சியில் தான் மிக மோசமான தலைவர் என்பதை அவர் உணர்வார். ராகுல் காந்தியும் அவரது தாயாரான சோனியா காந்தியும் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதில் இருந்து காங்கிரசின் நிலை மோசமடைந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசு தன்னார்வ ஊழியர்களுக்கு இனி மாணவர் கடன் சலுகை வழங்கப்படாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகளில் பணிபுரிவதை ஊக்கப்படுத்தும் வகையில் கடந்த 2007ஆம் ஆண்டு திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதன்படி அரசு மற்றும் தன்னார் அமைப்புகளில் பொது சேவையாற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாணவர் கடனை 10 ஆண்டுகள் முறையாக திருப்பி செலுத்தினால் எஞ்சிய காலத்திற்கான அவர்களின் கடன் தொகை முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி கிண்ணத்தை சுவீகரித்துள்ளது. இறுதிப் போட்டியானது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. அதன்படி போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 7 இலக்குகளை இழந்து 251 ஓட்டங்களை பெற்றுள்ளது. நியூசிலாந்து அணி சார்பாக டெரைல் மிச்சல் 63 ஓட்டங்களையும் மைக்கேல் பிரஸ்வெல் ஆட்டமிழக்காமல் 53 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பின்னர் 252 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 49 ஓவர்கள் நிறைவில் 6 இலக்குகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்திய அணியின் சார்பாக அணித்தலைவர் ரோஹித் சர்மா 76 ஓட்டங்களையும் ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்த வெற்றியின் ஊடாக இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன்ஸ் கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. முன்னதாக கடந்த 2002 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் இந்திய அணி சாம்பியன்ஸ் கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.